தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. துலாம் ராசி ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக நகர்வுகள், சனியுடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 6ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், உத்திரட்டாதியில். இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகவே குருவுடைய நகர்வுகள் ராசிக்கு 9ல், புனர்பூச நட்சத்திரம், அவரும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதேமாரி ராகு கேது, ராகு சதய நட்சத்திரம் இந்த மாதம் ஃபுல்லாகவே, கேது மக நட்சத்திரம், எல்லாமே அவங்கவுங்க சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் துலா ராசிக்கு தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? ஏன்னா சொந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எது மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா துளாராசியில் ஒரு சில பேர் கடன் பிரச்சனையில் இருக்காங்க. இன்னொன்று திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நெருக்கடி, வேலையில் ஒரு சில பேருக்கு 2023 ப்ராப்ளமாக இருக்காங்க. ஏன் வேலையில் இவங்களுக்கு 2023 ப்ராப்ளம் கொடுத்தது அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே சொல்லலை, வேலை ரீதியாக கொஞ்சம் ஒரு அசைவுகள் போயிட்டே இருக்கும், ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டே இருக்கும். எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கு சார், போயிட்டுருக்கு நல்லா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இதில் நடக்கக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை, இந்த புதன் தசை, இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு தசையை தவிர்த்து சனி தசையும் புதன் தசையும் உங்களுக்கு நன்மை செய்யும். இது மாதிரியான தசைகள் இருக்கு இல்லையா? ஏன்னா ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இப்போ கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருந்தார், 7ஆம் இடத்துல இருந்தாருன்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் ஒரு சில காலமாக, அப்போல்லாம் ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் 2023 இருந்தே நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. இது ஏன்னாக்கா சனி பகவானுடைய நகர்வு. ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ 4 கிரகம் இப்போ 4ஆம் இடத்துல ஒரு சில பேருக்கு வலுவான கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா வேலை ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், எப்போவுமே உங்களுக்கு வேலை பிரச்சனை வராது. இப்போ 4ஆம் இடத்துலேயே ஆட்சி ஆகிட்டு இருக்காரு, இல்லை 4ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார் ராசியில், அப்படி இல்லைனாக்கா வேறு ஏதோ ஒரு இடத்துல சுபத்துவமாக இருக்காருன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டே இருக்கும். அதே 4ஆம் அதிபதி வக்கரமாக இருந்தால், 4ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு இதுமாரி ஒரு வேலை ரீதியாக எப்போவுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நிலையான வேலை இருக்காது, நிலையான ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் நேர்மையான ஆளாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அது மாதிரி ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு வேலை பிரச்சனையே வரும். அடிக்கடி வேலை மாறிக்கினே இருக்கிறது, அது மாதிரி வரும். அது மாதிரி அது ஏன்னாக்கா சனி பகவானுடைய நகர்வு 2023 இருந்தது. இப்போ நடந்து போச்சு. 2023, 24 கடந்த காலங்கள். அது ஏன் சொல்கிறேன்னாக்கா, இப்போ 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போது, இப்போ சதய நட்சத்திரத்தில் இருக்கும்போது, ஒன்று அந்த நட்சத்திராதிபதி அதாவது ராகு பகவான் சனி வீட்டில், அதாவது மகரத்தில் இருக்கலாம், இல்லை கும்பத்தில் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு ஒன்று. இன்னொன்று லக்ன பாவகம் இருக்குது இல்லையா, 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ மிதுன லக்னமாக வந்தீங்கன்னாக்கா, இப்போ லக்னத்துக்கு 7ஆம் பார்வையை இப்போ பதியுது. மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கன்னி ராசியில் இப்போ சனியுடைய பார்வைப்படுது. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள், அப்படி இல்லைன்னாக்கா இந்த 10ஆம் இடத்துல இருக்கு இல்லையா, அதாவது ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 3ஆம் இடத்துல 10ஆம் பார்வையை சனி பகவானுடைய பார்வைப்படுது இல்லையா, அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கு. அந்த இடத்துல 4ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் இருந்தால், ஒன்று ராகு இருக்கலாம், ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு சனி இருக்கலாம், இல்லை லக்ன 4ஆம் அதிபதியாக இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துது. இது குரு சரியில்லாதவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துது. அந்த ப்ராப்ளம் எல்லாம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கிளியராக ஆரம்பிக்கும். ஏன்னா குருவுடைய பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி, 1.5 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சில பேருக்கு மட்டும், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, உங்கள் சுயஜாதகத்தில் குரு நல்ல அமைப்பில் இருந்தால் இப்போ ஏப்ரல் 15 டேட்டுக்கு பிறகே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா உச்ச வீட்டுக்கு வர்றதுனால உங்கள் சுயஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது மறைவு ஸ்தானங்களில் இல்லை வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும், 1 மாதம் கூட லேட் ஆகலாம். அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு 1 மாதம் லேட் ஆகலாம், அப்படி கூட எடுத்துக்கலாம்.
தசாபுத்தி ஏதாவது மாறுச்சு நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனே வேலை கிடைக்கும். நிறைய பேர் வந்து இப்போ 25ல் வேலை போயிருக்கோம், வேலை கிடைக்காம இருப்பாங்க. இன்னும் வந்து ஏப்ரல் மே வரைக்கும் இருக்கணுமா, நான் மே மாதம் வரைக்கும் இருக்கணுமா, ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கணுமா, இல்லை ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கணுமா, அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, நான் என்ன ஆகுறது, கடன் பிரச்சனையில் இருக்கேன், நான் இஎம்ஐ கட்டணும், ஃபேமிலி இருக்குது, பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்க்கணும், இது மாதிரி நிறைய கவலைகள் இருக்கும். கொஞ்சம் மாறும், கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் நல்லதாகவே கொடுப்பார் குரு. இந்த குரு தசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வரும் அப்படின்னாக்கா, சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசு டு 36 வயசு வரைக்கும் இந்த குரு தசைங்கிறது வரும். சுவாதிக்கு வந்து முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 16 டு 32, சென்டர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 10 டு 20, 26, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 4 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பு தசையே குரு தசை தான். அப்போ குழந்தை பருவத்திலிருந்தே உங்களுக்கு வந்து குரு தசை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 20 வயசுக்கு மேலே துளாராசியில் படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பயப்படவே தேவையில்ல, நல்லாயிருக்கும். கிரக நிலவரங்கள் நல்லா இருக்குது, நகர்வுகள் நல்லா இருக்குது, பார்வைகள் நல்லா இருக்குது. அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போது இந்த குரு தசையில் 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு எப்படி வேலை கிடைச்சிடும், நம்ம மாதம் தான் அதை சொல்லிட்டு வரோம். அது எல்லா பயிற்சிகள்னு சொல்லுவோம். அது நிறைய பேருக்கு கிடைச்சும் இருக்குது. ஒரு சில பேர் வந்து தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு கொஞ்சம் மாறி கிடச்சிருக்கு. முன்ன பின்ன ஒரு 6 மாதம் கூட ஆகலாம், ஒரு 3 மாதம் 4 மாதம், அது மாதிரி குரு பயிற்சி அது மாதிரி. இல்லை ஒரு தசா புத்தி மாறினா அந்த டைம்லலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் நேரங்காலமே சொல்ல முடியாது. எப்போ தசா புத்தி மாறுது, இல்லை ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் டேட் மாறிச்சுன்னா அப்போ கிடைக்கும். அது ஒரு மாதம் முன்ன பின்ன கிடைச்சிரும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றங்கள். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது. நீங்கள் கவலையப்பட தேவை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, மற்றபடி வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஏன்னா குருடைய பயிற்சிக்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே, இப்போ ஜூன் 2 அப்படின்னாக்கா 1.5 மாதம் முன்னாடினாக்கா ஏப்ரல் 15, 16 டேட் வந்துடும். இதன் பிறகு இந்த மாதம் எண்டில், அதாவது ஏப்ரல் மாதம் எண்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எண்டுன்றதோட 15 டேட்டுக்கு மேலேயே வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அதுக்காக வேலை மாறணும்னா அப்படின்னு கேட்காதீங்க. நல்லா இருக்கிறவங்க வேலை மாறணும்னு அவசியம் இல்லை. வேலை ஸ்மூத்தாக போகும். உங்களுக்கு வந்து வேறு ஒரு வகையில், வேறு ஒரு வழியில் ஏதோ ஒரு எண்ணங்கள் போகும். ஒரு இடம் வாங்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு யோகம், ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் இருக்கிறது, இன்னொன்று வந்து வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறது, ஏதோ ஒரு வகையில் நல்லபடியாக போகும் இந்த ஏப்ரல் மாதங்கிறது. வேலை இல்லாதவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், அது மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிறது, நீங்கள்லாம் எதிர்பார்க்காத ஒரு நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து சுய ஜாதகத்தில் உங்களுக்கு சனி பகவான் வந்து இருக்கார் இல்லையா, அவர் வக்ரமாக இருந்தால் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு பயிற்சிக்கு வேலை வரும், நல்லபடியாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா வேலை கிடைச்சிரும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கலாம். அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சனி பகவானுடைய நகர்வு இப்போ உத்திரட்டாதியில் இருக்கார், கோச்சார சனி. இந்த நட்சத்திராதிபதி உங்கள் ஜாதகத்தில் சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் சனி வக்ரமாக இருந்தால் மட்டும்தான் வேலை ப்ராப்ளம் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே உங்களுக்கு வேலை ப்ராப்ளம் வராது. வேறு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சனி பகவான் உங்களுக்கு நார்மலாகவே இருக்கும். கோச்சார சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் சுய ஜாதக சனி வக்கரமாக இருந்தால், ஏன்னா அந்த நட்சத்திராதிபதி வக்கரமாக இருந்தால் இவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்குறார். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலை ரீதியாக பிரச்சனை வராமல் பார்த்துங்க. வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கா அப்படியே விட்டுருங்க. எதுவுமே வந்து நீங்கள் உங்களை சுற்றி பார்த்துங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க. அதே மாதிரி தொழிலுக்கு அதே மாதிரி தான். தொழிலும் வேலையும் வருமானத்தை கொடுக்கறது தான். இது வேற அது வேற இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தொழில் வந்து வேற ஒருத்தரை நம்பியிருப்பீங்க, ஆனால் வேலை வந்து ஒரே கம்பெனி தான். அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு கடையாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஷாப்பிங் மாலாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியை நம்பி தான் இருப்பீங்க, அந்த கம்பெனியை நம்பி தான் இருப்பீங்க. அதனால் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. தொழிலுங்கிறது வரவங்க போகிறவங்கெல்லாம் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்க இல்லையா, அதனால தான் தொழிலில் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. குருதசையில் இருக்கிறவங்க சொல்லவே தேவையில்லை. பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. பெரிய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டில் போகிறது குருதசையில் இருக்கிறவங்க வேண்டாம். அடுத்து வந்து சனி தசை. இந்த சனி தசை துளாராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை தான். மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இவர்
6ஆம் இடத்துல இருக்காரு. சொந்த நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி திசையில் இருக்கிறவங்களுக்கு முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போ தான் தசை ஆரம்பிக்குதுனாலும் பரவாயில்ல, தசை ஆரம்பித்து ஓடிட்டு இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சனி பகவான். ஏற்கனவே ஒரு சில பேருக்கு வந்து சனி தசை ஆரம்பிச்சதுலேருந்தே ப்ராப்ளத்தை ஆரம்பிச்சிருக்கும். அதில் முடியல சார், கடன் பிரச்சனை, நான் ஏதோ போய் விழுந்தேன், அதுலேருந்து எந்திரிக்க முடியல என்னால் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஆட்கள் வந்து சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா சனி வந்து நன்மை செய்யாத அமைப்பில் இருப்பார். அந்த நன்மை செய்யாத அமைப்பில் இருக்கும்போது தசை வரும்போது நன்மை செய்ய முடியாது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. என்ன ஒன்று, உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு, வாரிசுகளுக்கு நல்லா இருக்கும், அவங்களோட வளர்ச்சி, அவங்களோட வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாம் நல்லாயிருக்கும். உங்களை தவிர அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துனே இருக்கும் துளாராசியை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழில் செய்யக்கூடிய நபர் மட்டும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து சனி வந்து வக்கரமாக இருந்தால் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் போயிட்டுருக்கும். சனி வந்து வக்கரமாக இல்லைனாக்கா பரவாயில்ல, நல்லபடியாக போகும். இப்போ வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலை வாய்ப்பில் மாற்றம், இது மாதிரி கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் இதில் தான் இருக்கார், உத்திரட்டாதியில் தான் இருக்கார். உங்களுக்கு எப்போ வேணாலும் ப்ரொமோஷன் கிடைக்கலாம், எப்போ வேணாலும் இடமாற்றங்கள் கிடைக்கலாம். அதாவது நீங்கள் ஆசைப்பட்டா. அதுமாரி வேலை ரீதியாக நல்லாயிருக்கும். சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்தால் அதை அனுசரித்து போகிறது நல்லது. இப்போ வேலையில் நல்ல ஒரு இடத்துல, ஒரு பொசிஷனில், நல்ல ஒரு சம்பளத்தில் உட்கார வச்சுட்டு மனைவியோட ஜாதகமோ இல்லை கணவரோட ஜாதகமோ இப்போ தசாபுத்தி சரியில்லைன்னு வச்சிங்களா, 2 பேருக்கு பிரச்சனை வரும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா அது மாதிரி தான் பண்ணும். நல்ல ஒரு அரசியல் இல்லை ஒரு அரசாங்க வேலை இல்லை பெரிய கம்பெனி, டிஜிட்டல் சேலரி, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இப்போ ஐடி துறை, ஏதோ ஒரு வகையில் வெளிநாடு, இது மாதிரி நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா அது அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன காரணம்னாக்கா இது மாதிரி தான் 2-7 லக்னத்துக்கு இல்லை ராசிக்கு 2-7 அப்படி இல்லைனாக்கா சுக்கிரன், குரு, செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது, ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது. இவங்களுக்கு இது மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்துக்கு சனி தசை வரும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகள் போச்சுன்னா ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது மாதிரி எல்லாருக்குமே சொல்ல முடியாது. அது மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அடுத்து வந்து புதன் தசை. இந்த ராசிக்கு வந்து புதன் பாக்கியஸ்தானாதிபதி, விரையாதிபதி. இந்த மாதத்தில் ஏதோ ஒரு நன்மை செய்யக்கூடிய செலவு இருக்குது. ஒன்று ப்ராப்பர்ட்டி ரீதியாக, இல்லை ஏதோ ஒரு சுப செலவுகள் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில். தேவையில்லாத செலவா தேவையான செலவா அப்படின்னு பார்த்துங்க. ஒரு சில பேருக்கு வந்து பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கும். எப்படியும் அந்த சூரியனோடவே சுற்றி நிற்பார் இந்த புதன். சூரியனோட சுற்றும் போது ஒன்று 5ஆம் அதிபதி நட்சத்திரம் வாங்கினா, இல்லை 5ஆம் அதிபதியோட வீட்டில் இருந்தால், இது மாதிரி சூரியனோட சேரும் போதே அப்பா வழி சொத்து, அதாவது பூர்வீக சொத்து இல்லைன்னா தாத்தா வழி சொத்து, இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று 4ஆம் இடத்தோட அதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தால் இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இவங்களுக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறது, அது வந்து வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, அது நடக்காமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரியெல்லாம் இருக்கிறது இல்லையா, இது எல்லாமே பூர்த்தியாகும். இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வளர்ச்சிகளை பார்ப்பீங்க. இன்னொன்று அதே மாதிரி 5ஆம் அதிபதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, 4 கூடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இதுக்கு 4க்கு 5க்கு அப்படின்னாக்கா சனியோடைய நட்சத்திரமாக வரும். உங்கள் லக்னத்துக்கு 4, 5 அது மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்துச்சுனாக்கா அந்த புதன் வாரிசுகளுக்கு சிறப்பு. உங்களோட வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 30 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அவங்களுக்கு குழந்தை எல்லாம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 55லேருந்து 72 வயசு வரைக்கும். இது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து 40 வயசுலேருந்து 68 வயசுக்குள்ளே வரும். இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சுப விசேஷம் நடக்கிறது, வீட்டில் திருமண வாய்ப்புகள், அது மாதிரி என்னமோ, அதாவது உங்களுடைய வாரிசுகளுக்கு என்னெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் இந்த புதன் தசையானது. இன்னொன்று கேது தசையும் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு கோச்சார ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள், அதாவது விசாக நட்சத்திரத்தில் வந்து கேது தசையில் இருந்தால் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து விசாக நட்சத்திரத்தில் வந்து சுக்கிர தசை, அது வந்து சிறப்பு தான். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன்லாம் வந்து ராசியாதிபதி, 8 கூடையவன், அஷ்டமாதிபதி. அவங்களுக்கு அந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பு, வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். இந்த டைமில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இல்லை வெளிநாடு போகிறது, வெளிநாடு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் அந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர தசையில் வரும். ஏன்னா சித்திரைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப வயசான காலகட்டத்தில் வரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 60 வயசுக்கு மேலே தான் வரும்.
எப்படி பார்த்தாலும் இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு. உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள், கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் ஒரு வருமானம் வந்து கடன் கொடுக்குற மாதிரி, யாருக்காவது மணி லாக்காக இருந்தால் அதெல்லாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இங்கே கூட மணி தானே லாக் ஆகிருக்கு, கொடுக்க முடியாமல் அதெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே இந்த துலா ராசிக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம். நன்றி.